ओम ज्ञान रूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी ओम नमो नारायणी ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 16/2/2024 சோபகிருது ஆண்டு மாசின் 4. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 16 வினாடி. சூரிய உதயம் காலை 6:34. திதி இன்று மாலை 3:04 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:34 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று இரவு 8:13 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று அதிகாலை 3:50 வரை கரசை, பின்பு மாலை 3:04 வரை வணிசை, பின்பு பத்திரை. சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான், சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த கும்பராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபம் உள்ள நாளாக அமைய போதும். லாபம்னா எப்படி தெரியுங்களா? முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேவிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு லாபமான நாளாக வரப்போகிறது. இந்த லாபம் பிற்காலத்தில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகுதுங்க. அதனால் இந்த நாள் முதலீடு செஞ்சிங்கன்னா பிற்காலத்தில் கை மேலே பலன் வர்ற மாதிரி தான் அமைய போகுதுங்க. வியாபாரிகளுக்கு இந்த நாள் கொஞ்சம் சவாலான நாளாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட கடைசியில் முடியும் போது இந்த நாள் ஓரளவுக்காவது லாபம் வந்த மாதிரி ஒரு மனசில் ஒரு தேர்ச்சி வரும். உங்களுடைய சக ஊழியர்கள் எல்லாருக்குமே இந்த நாள் ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி நேருங்க. ப்ராமிஸ்னால் நான் இதை செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வருவீங்க. அதனால் தொழில் அதிபர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் உங்களோட ஊழியர்களுக்கு கொடுக்கும்போது அதில் இருக்கிற நுணுக்கங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள். அவசரப்பட்டுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி பிரச்சனைகள் வரும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையாகும். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க. அப்படி சூழ்நிலை வந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக விடாமுயற்சியோடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் ஒரு நல்ல நாளாக முடியறதுக்கு பல வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருமுங்க. அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். எந்த மாதிரி வாய்ப்பு வந்தாலும் கூட நீங்கள் அதை உடனே உதாசீனப்படுத்தாமல் அந்த வாய்ப்புக்கு உண்டான என்ன அமைப்பு, அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுட்ட பிறகு உங்கள் பதிலை சொல்லுங்கள். அவசரப்பட்டு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வாக்க கொடுத்துறாதீங்க. பரிகாரம் இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, உங்களோட மூதாதையர்களை மனசார வேண்டிக்கிட்டு அவங்களோட அருளும் அவங்களோட ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் என்ற மாதிரி இருக்கிறதுனால அவங்க பேரை சொல்லி ஒரு 4 பேருக்கு தயிர் சாதத்தை தானமாக வாங்கி கொடுங்க. தயிர் சாதம் தானம் வாங்கி தரும்போது கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலையும் வச்சு தான் கொடுக்கணும். தனியாக வெறும் தயிர் சாதம் மட்டும் கொடுக்காதீங்க. இதை இப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தோல்வி இல்லாமல் வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு கனவுகளும் பலன்களும் பகுதியில் நான் பார்க்க போகிற கனவு வங்கி, பேங்க். இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா, பேங்க்னா பேங்க்குள்ளே இருக்கிற மாதிரி கனவு இருந்தாலும் சரி, பேங்க்கை பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு பேங்க்கோட பேரை கனவுல வந்தாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா கஷ்டம் வரப்போகிறதுக்கு உண்டான காரணம். கஷ்டம்னா என்ன? பேங்க்னாவே என்ன? நம்மளோட பணத்தை எல்லாம் அங்கே டெபாசிட் பண்ணுறது தான் பேங்க். அப்போது நமக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் வங்கி உங்கள் கனவில் வந்தால் கஷ்டம் வரப்போவதற்குண்டான காலம்.